கருணாநிதி ஸ்டாலினும் உறுதியெடுக்கிறார். முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே டிவிகே மாநாடு அப்புறமா பார்க்கலாம். 2021 நீங்க விட்ட அந்த மேனிஃபெஸ்டோ இருக்குல்ல, அதை ஒருக்கா பார்ப்போம். மேபி நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷனுக்காக நீங்க இப்பவுமே மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா அதை ரெடி பண்ணி எப்படி டைம் வேஸ்ட், எப்படி அதுல இருக்கிறது எல்லாத்தையும் பண்ண போறது இல்ல. அப்புறம் எதுக்கு அதை ரெடி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த டைம் வேஸ்ட் பண்ணாம நெக்ஸ்ட் ஏதாவது மூவி இறக்குவாங்க, அங்க போய் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்க. படத்தெல்லாம் ரிவ்யூ பண்ண நேரத்துல உங்க மேனிஃபெஸ்டோவை நீங்க கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிருந்தீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சமாவது யூஸ் ஆயிருக்கும். அந்த மேனிஃபெஸ்டோல எதுவுமே பெருசா நடக்கல. அதுல மிக முக்கியமா 159வது வந்து நீங்க ஒண்ணு கொடுத்திருக்கீங்க. என்னன்னா எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் இதுக்கெல்லாம் வந்து 30 வயசுக்கு கீழே, ஓகேவா, 30 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு சப்போஸ் அவங்களால அந்த லோன், எஜுகேஷன் லோனை பே பண்ண முடியலன்னா அதை வந்து ஃபுல்லாவே கேன்சல் பண்றதா வந்து நீங்க சொல்லிருந்தீங்க. எப்படி நீங்க அதை பண்ண போறது இல்லைன்னா எதுக்கு அதை சொல்றீங்க? இதனாலே பல மாணவர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, நீங்க சொன்னதை நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டு எத்தனை பேர் எஜுகேஷன் லோனை எடுத்து அதுக்கு வட்டி கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் வேலையே ஒழுங்கா யாருக்கும் செட் ஆயிருக்காது. சப்போஸ் நீங்க சொல்லலனா கூட எதையாவது வித்தாது அவங்க இப்ப கடனாவது இல்லாம இருந்திருப்பாங்க. இத கண்டிப்பா நிறைய பேர் பேசணும். அட்லீஸ்ட் இல்லனா 4 பேருக்கு ஷேர் ஆது பண்ணணும். இதை நம்பி எத்தனை பேர் இப்படி கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.